8வது படிக்கும் போது சாந்தி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து பார்த்து டாவ் அடிச்சிட்டு இருந்த காலம் இருக்கு. அப்பதான் நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறேன். அப்படி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு குரங்கு பெடல் ஓட்டும் போது அந்த சாந்தி வந்துட்டு இருக்கும்போது நான் பட்டாருன்னு விழுந்து என் முட்டி பேர்ந்துருச்சு. அன்னைக்கு அது பெரிய அவமானமா அன்னைக்கு தெரிஞ்சுது. ஆனா அடுத்த நாள் பசங்கள்லாம் கிண்டல் பண்ண, ஏன் சாந்தியே கிண்டல் பண்ண, எனக்கு அந்த அவமானம் காமெடியா மாறிடுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முக்கியமான அவமானம்னு கேட்டாக்க குரங்கு படல்ல சைக்கிள்ல போய் நான் இப்போ முட்டியை பேத்துக்கிட்ட வந்த விஷயம் எனக்கு ஒரு அவமானம்னே எனக்கு சொல்ல தெரியல. எவ்வளவு முட்டாள்தனமா நம்ம நடந்துருக்கோண்டா அப்படின்னு தான் நினைச்சிட்டேன். அதனால விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வெற்றி அடையணும் சார், வாழ்க்கையில சக்சஸ் மேனா ஆகி காட்டணும் சார், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் சார். யார்கிட்ட சார் நீங்க ஜெயிச்சு காட்டணும்? யார்கிட்ட சார் நீங்க வந்து ஜெயிச்சு காட்டிட்டு மாறு கட்டிட்டு நிக்கணும்? இங்க யாரு கூட உங்களுக்கு போட்டி? நான் ராம்ஜி, எனக்கு இவ்வளவு உலகத்துல மனிதர்கள் இருக்காங்கன்னா நான் எனக்கு ஒரு போட்டி இருந்தா தானே நான் வெற்றி அடைய முடியும். அப்ப எனக்கு ஒரு எதிரின்னு நான் யாரை தீர்மானிக்கிறேன்? இங்க எனக்கு பிடிக்காதவன் யாரோ அவன் எல்லாம் எனக்கு எதிரி. இங்க ராம்ஜிக்குன்னு இல்லை, ஒரு பாலாஜிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவன் தான் எதிரி. ராம்ஜி நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ ராம்ஜிக்கு அவங்கெல்லாம் நல்லவன். ஆக நாம இந்த நல்லவன் கெட்டவன்னு கூறு போட்டு பார்க்குற விஷயத்திலேயே நம்ம கோட்டை விட்டுடுறோம். சரி, நாம ஜெயிக்கணும், நிச்சயமா ஜெயிக்கணும். நாம போராடணும், நிச்சயமா போராடணும். நாம விட்டதையெல்லாம் பிடிக்கணும். ரைட்டு. யாருக்காக? யாருக்காக? எங்க அப்பா அம்மா வாழ்க்கையில என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இன்னைக்கு எங்க அப்பா அம்மாலாம் உசுரோட இல்லை. அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ஜெயிக்கணுங்க, இன்னைக்கு என் பையன் என்னை விட ஜெயிக்கணுங்க அப்படின்லாம் சொல்றான். ஒன்னே ஒண்ணுதான், யாரும் யாருக்காகவும் ஜெயிக்க வேண்டாம். நாம உண்மையா சத்தியமா நேர்மையா ஹானஸ்டா உண்மையா இருந்துட்டாலே இங்க எல்லா நன்மைகளும் நம்ம தேடி வரும். போட அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு ஒரு படத்துல டயலாக் இருக்குல்ல. இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ, யாரெல்லாம் அடுத்தவருக்கு ஒண்ணுனாக்க அவங்களுடைய அழுகையை துடைக்கிறதுக்கு கை முதல்ல நீளுதோ அவங்க கிட்ட ஆண்டவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவான். இதுதான் சத்தியம். இதை தவிர விட்டதை பிடிக்கிறதுங்கிறது பகீரத பிரயத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அலறல் விட்டப்ப, திரௌபதி அலறல் விட்டப்ப கிருஷ்ணர் வரலையா. ஒரு கையை தூக்கி அலறல் விட்டப்பவும் திரௌபதி வரலையா. ட்ரெஸ் இல்ல, திரௌபதியோட உடம்புல ட்ரெஸ் இல்ல. துரியோதனனும் துச்சாதனனும் ட்ரெஸ் எல்லாம் புடுங்கிட்டான், புடவையெல்லாம் புடுங்கிட்டான். அப்ப கிருஷ்ணான்னு ஒரு கையை வச்சுட்டு கதறா, ஒரு கையால முடிக்கிட்டு. ஆனா கிருஷ்ணர் வரல. இன்னொரு கையையும் எடுத்து தூக்கி 2 கையையும் விரித்து கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்பதான் அவளுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக சரசரமா கஜம் கஜமா புடவைகளை விட்டுக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணர். இதற்கு பேர் என்ன? ஏண்டா, அவ 2 கையை வச்சு மூடி இருந்தாக்க அவளுடைய அங்கங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா கையை வச்சு மூடிட்டு இருக்கா. கிருஷ்ணனு கூப்பிட்டா வரமாட்டியா? நீ என்ன அவ்வளவு கண்ணெஞ்சக்காரனா அப்படின்னு கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைக்க முடியுமா? கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்ல வந்திருக்கு பகவத்கீதை? இங்க என்ன கிருஷ்ணர் சொல்ற? சரண்டர், சரணாகதி. கடவுள்கிட்ட தன்னை முழுசா ஒப்படைக்கணும். நீ இருக்கடா, என்னை காப்பாத்துவடா அப்படின்னு கடவுள்கிட்ட நாம முழுசா நிற்கணும். கடவுள் எனக்கு காப்பாத்துவாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் மேல அப்படின்னு சொல்லணும். திரௌபதி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாதப்ப 2 கையையும் தூக்கி கிருஷ்ணான்னு கத்துறா. இன்னும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே, அந்த அவையில இருந்த மக்கள் எல்லாருமே இன்னும் அவருடைய அங்கங்களை முழுசா பாக்குறாங்க. ஆனா இந்த ஒரு நொடி தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என் கிருஷ்ணன் வந்துருவான் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா நம்பிக்கையோட திரௌபதி இருந்தா. இன்னும் சொல்ல போனா இப்படிலாம் நம்ம சூதாட்டத்துல தாம் பொண்டாட்டியவே காவு கொடுத்தாலும் கூட கிருஷ்ணர் வந்துருவான்னு தர்மர் கூட நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா தர்மரை தான் சத்தியத்துக்கு உதாரண புருஷனா சொல்றோம். அந்த 5 சகோதரர்கள் கூட 5 கணவன்மார்கள் கூட அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் திரௌபதியினுடைய அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக கிருஷ்ணர் நல்லதின் பக்கத்துல நின்றார், நல்லவர்களின் பக்கத்துல நின்றார். நாம நல்லவர்களா இருந்தா கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பார். கடவுள் பக்கத்துல நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நான் கடவுள் பக்கம் போவேன், கெட்டவன் பக்கம் போவேன்லாம் அர்த்தம் இல்லை. நாம கடவுள் பக்கம்லாம் போக வேண்டாங்க, கடவுள் நம்ம பக்கம் வரணும். என்ன செய்யணும்? முறையான நியமங்கள் செய்யணும். என்ன முறையான நியமங்கள்?
எனக்குன்னு இருக்கிற கடமைகள், எனக்குன்னு என்ன கடமைகள் இருக்கு? எனக்கு ராம்ஜி ஒரு 56 வயசு, அந்த அவனுக்கு என்ன கடமைகள் இருக்கு? ஒரு 38 வருடங்களுக்கு முன்னாடி பத்திரிகையிலே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த அந்த ராம்ஜி ஒரு பத்திரிகையாளரா எழுத்தாளரா இருக்கான்னாக்க அப்ப அவனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ராம்ஜி 9வது படிக்கும் போதே பத்திரிகையில சிறுகதைகள் வர ஆரம்பிச்சு கல்கிலையும் விகடன்லையும் வந்துருச்சு, ஒரு எழுத்தாளர் அப்படின்னு ஆயிட்டான்னா அப்ப அவனுக்கு சில கடமைகள் இருக்கு. ஒரு 3வது படிச்சுட்டு இருக்கும்போது ராம்ஜியோட அப்பா ஒரு ஜவுளி கடையில தரக்கூடிய மஞ்சள் பையில அரிசி எடுத்துட்டு போய் ஒரு முந்திரி காட்டுக்குள்ளார இருக்கிற எறும்பு புற்றுகளை எல்லாம் தேடி 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 போய், ராம்ஜி இங்க இருக்கு பாரு புத்து, இந்த எறும்புக்கு அரிசி போடு, இந்த எறும்புக்கு அரிசி போடுன்னு, எறும்புக்கு பசிக்கும்னு அப்படி அரிசியை போட சொன்ன அப்பாவிடமிருந்து வந்த ராம்ஜிக்கு என்ன கடமை இருக்க முடியும்? ஒரு 73வது வருஷத்துல ராம்ஜிக்கு 5 வயது இருக்கும்போது ராம்ஜியோட அம்மாவுக்கு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்டவ் அடுப்பு அப்படிங்கிறது அப்பதான் வந்த காலம். அந்த சமயத்துல ராம்ஜி பேபி கிளாஸ், இன்னைக்கு எல்கேஜி யூகேஜின்னு சொல்ற மாதிரி பேபி கிளாஸ் போயிட்டு இருக்கிற தருணத்துல காலையில ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய அந்த கட்டத்துல புடவை தலைப்பு பட்டு திகுதிகுன்னு உடம்பு முழுக்க எரியுது. நெஞ்சிலிருந்து கழுத்திலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் நெருப்புல எரியுது. அப்ப யார் யாரோ காப்பாற்ற வந்தப்ப உயிரையும் மதிக்காம எல்லாரையும் எட்டி எட்டி உதச்சிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸ்ல தானே ஏறி ஆஸ்பத்திரிக்கு போய் 6 மாதம் 8 மாதம் கழித்து திரும்ப வரலன்னா ராம்ஜி அன்னைக்கே அம்மாவை இழந்தவனா இருப்பேன் என்னுடைய 5 வயசுல. ஆனா அதையும் தாண்டி அம்மாவை வர வச்சு 10 வருடத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போனாங்க அப்படின்னா ராம்ஜிக்கு சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜ் என்ன? ராம்ஜினா ராம்ஜிலையும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை செவ்வனே செஞ்சிட்டோம்னாக்க இங்க யாரும் நம்மளை எதிர்க்கவே முடியாது. யாரும் காயப்படுத்தினாலும் கூட அது காயமாவே இருக்காது. நான் தினபூமி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில 1991வது வருஷத்துல முதல்ல அந்த பத்திரிகையில சேர்றேன். என்னுடைய நியூஸ் எடிட்டர் பார்த்துட்டு நல்லா எழுதுறிய தம்பி, நிறைய எழுது அப்படிங்கிறாரு. நான் அப்படி தேர்ந்தெடுத்து போன கோவில்களை எழுதுறேன். அப்படி நான் எழுதிய கோவில் நிறைய இருக்கு அந்த சமயத்துல நான் சொல்றேன். அப்போ பெரம்பலூருக்கு பக்கத்துல வாலிகண்டபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சிற்ப நுட்பங்களோட இருக்கிற பிரமாண்டமான ராஜாக்கள் காலத்து கோவில், சுமார் 1400 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில். அன்னைக்கு வாலிகண்டபுரம் அப்படிங்கிற 90களில் நான் எழுதின கோவில், இன்னைக்கு வாலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட இருக்கிற கோவில்ல நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த விஷயம், இதெல்லாம் யாருடைய கட்டளை? யார் இதெல்லாம் ஐடியா பண்ணியிருக்கிறது? ராம்ஜியா? ராம்ஜி திட்டமிட்டு இது நடந்திருக்கா? இல்ல, கடவுள் கொடுத்திருக்கிற திட்டமிடல், கடவுள் போட்டு கொடுத்திருக்கிற பிளான். இந்த